இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக பிலேமோனை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். பிலேமோனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டதான ஒரு விசுவாசியாக இருந்தார் என்பதை குறித்து இந்த ஆழமான சத்தியத்தை இந்த 25 வசனங்களில் உள்ளாயிருந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதே போல் அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த பிலேமோன் என்று சொல்லப்படுகிறதான விசுவாசி ஒரு செல்வந்தனாக இருந்த போதும் கூட அவர் ஆண்டவருக்குள்ளாக உண்மையும் உத்தமமாய் காணப்பட்டார். அவர் எப்படி இருந்தார் என்று சொன்னால் 7வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. பிலேமோன் 7வது வசனம், சகோதரனே, பவுல் பிலேமோனுக்கு எழுதுகிறார், சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மால் இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பிலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இந்த பிலேமோன் பரிசுத்தவான்களுடைய உள்ளங்களை இளைப்பாற செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி அநேகம் பேர் பார்க்க முடிகிறது, தன்னுடைய உபசரிப்பின் மூலமாக அநேகருடைய சரீர பிரகாரமாக இல்லை உடல் ரீதியாக இளைப்பாறுதலை கொடுக்கிறார்கள், அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் உள்ளம் பிரகாரமாக உள்ள ரீதியாக சந்தோஷம் அடைகிறவர்கள் மிகவும் சொற்பமான ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பிலேமோன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சகல பரிசுத்தவான்களுடைய இருதயங்களையும் அவர் இளைப்பாற செய்கிறார். அப்படி என்றால் என்ன? அவர்களுக்கு இருக்கிற ஏதோ ஒரு துன்பத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில் இந்த பிலேமோன் ஓடி சென்று அவர்களுக்கு உதவி செய்கிறார். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றதான, இருதயத்திற்கு ஆறுதலான வார்த்தைகள் மூலமாக, இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதான செயல்கள் மூலமாக இந்த பிலேமோன் அவர்களுக்கு உடன் ஊழியம் செய்கிறவராய், அவர்களோடு கூட உடன் வேலையாளாய் இந்த பிலேமோன் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே தான் பவுல் சொல்லுகிறார், நீர் இருதயங்களை இளைப்பாற பண்ணுகிறவர், பரிசுத்தவான்களுடைய இருதயங்களை இளைப்பாற பண்ணுகிறவர். அதோடு அவர் நின்றுவிடவில்லை. 21வது வசனத்தில் இதை மேற்கோள் காட்டி இந்த பிலேமோனுக்கு பவுல் ஒரு வேண்டுதலை வைக்கிறார். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து 20வது வசனத்தில், ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மால் எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் இருதயத்தை இளைப்பாறப்படும். இதற்கு முன்பதாகவும் உமக்குள்ளாக இப்படிப்பட்டதான ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தன்மை? ஆண்டவருக்குள்ளாக மற்றவர்களை இளைப்பாற செய்கிறதான ஒரு தன்மை. இன்றைக்கு அந்த தன்மை நிமித்தமாக எனக்குள்ளாகவும் ஒரு வியாகுலம் இருக்கிறது, எனக்குள்ளாகவும் ஒரு துன்பம் இருக்கிறது, என்னையும் ஒரு துன்பம், ஒரு பெரிய பாரம் என்னுடைய இருதயத்திற்குள்ளாக இருக்கிறது. அந்த பாரத்தையும் நீ இளைப்பாற பண்ணும் என்று சொல்லி பவுலிடத்தில் இந்த வேண்டுதலை பிலேமோனிடத்தில் பவுல் இந்த வேண்டுதலை வைக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் இதே போல் இன்னொரு சம்பவம் நடந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எசேபேல் எலியாவை கொல்லும்படியாக அவர் வகை தேடி சுற்றி திரிந்தபோது எலியா ஒரு சூறை செடியின் அடியிலே உட்கார்ந்து எலியா என்ன செய்கிறார்? ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி எலியாவினுடைய உள்ளம் அது துக்கிக்கிறது. எலியாவினுடைய உள்ளம் அது கரைத்து அது மிகவும் கடினமாக காணப்படுகிறது. அப்போ அந்த கடினமான சூழ்நிலையில் எலியாவை ஆறுதல் படுத்தும்படியாக ஆண்டவர் தேவதூதனை அனுப்பி எலியாவை ஆறுதல் படுத்தி எலியாவை தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு இந்த தேவதூதர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகாருடைய வாழ்க்கையை குறித்து நம்மால் தெரியும். ஆகார் ஆண்டவரிடத்திலே புலம்பி தீர்த்த போது ஆகாரை சந்திக்கும்படியாக ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். ஒருவேளை அது வேறு சந்ததியாக போனாலும் கூட ஆண்டவர் ஆகாருடைய ஜபத்தையும் கூட ஏற்றார். அப்போ இன்னைக்கு யார் யாருடைய இருதயங்கள்லாம் இளைப்பாறுதல் இல்லாமல் துன்பப்பட்டு துயரப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக, இளைப்பாறுதலுடைய வார்த்தைகளை நம்மால் செலுத்தும்படியாக, நம்மை ஒரு தேவதூதனை போன்ற ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படி நம்ம செய்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பழமொழியை சொல்லுவார்கள், ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மற்றவர்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கலகங்களிலும் சரி செய்கிறவர்களாய், சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்லை சமாதான குறைச்சலை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மை யோசித்து பார்ப்போம். நம்முடைய திருச்சபையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய பங்கு நம்முடைய திருச்சபையில் எப்படி இருக்கிறது யோசித்து பார்ப்போம். விசுவாசிகள் எல்லாம் ஒன்றாய் கூடி ஐக்கியமாக இருப்பதான் திருச்சபை. ஆனால் அந்த திருச்சபையில் பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நம்மிடத்தில் என்ன பண்பு காணப்படவில்லை? இந்த பிலேமோனுக்கு இருந்த பண்பு, இருதயங்களை இளைப்பாற பண்ணுகிறதான பண்பு நம்ம இடத்துல காணப்படவில்லை. பிரச்சனையை ஒருவேளை நம்ம தூண்டுகிற பண்பு தான் நம்ம இடத்துல இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அதை கேட்கிறப்ப கஷ்டமா இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை.
ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், பிலேமோனை போல நாம் காணப்பட வேண்டும், மற்றவருடைய இருதயங்களை ஆறுதல் செய்கிறவர்களை காணப்பட வேண்டும். ஏற்கனவே எரிந்துட்டு இருக்கிற எண்ணெயில கூட, நெருப்பில் கூட கொஞ்சம் எண்ணெயை ஊற்றினா அது கொழுந்து விட்டு எரியும். இன்றைக்கி அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஒருவேளை துன்பத்தில் துயரத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு சில காரியங்களை நம்மிடத்தில் வந்து சொல்லுவாங்க. அந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்து கொண்டு அவர்களுக்கு ஏற்ற ஆறுதலை நாம் சொல்ல வேண்டும். நம்மால் முடிந்த ஆண்டவர் அனுமதிக்கிற வேதாகமத்தின் அடிப்படையிலான ஆறுதல்களை, ஆலோசனைகளை நாம் சொல்ல வேண்டும். அதை விட்டு அவர்களே குழப்பத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்களை இன்னும் அதிகமாக குழப்பி அவர்கள் சொன்ன காரியங்களை இன்னும் பலருக்கு சொல்லி, பொதுவாக கிராமங்களில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். இது இப்போ நகரத்திலையும் கூட இப்படிப்பட்டதான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் இதை விரும்பவில்லை. ஒரு இடத்துல நாம் ஒருவர் துன்பப்படுகிறார் என்று சொல்லி பார்ப்போமானால் அவரை குறித்து நாம் வியாகுலப்பட்டு அவருக்காக ஜெபித்து அவருக்கு ஏற்ற ஆலோசனைகளை, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த துன்பத்தை எடுத்து போடுகிறதுல நம்முடைய பங்கு என்ன என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த பவுலுடைய இருதயத்திலும் கூட ஒரு வியாகுலம் இருக்கிறது. இந்த ஒனேசிமு என்ன செய்து விட்டால், இந்த பிலேமோனுடைய வீட்டிலிருந்து ஒரு பொருளை திருடி வந்து விட்டார். அப்போ இந்த பிலேமோனுக்கும் ஒனேசிமுக்கும் ஒரு நட்புறவு இருந்தது, அது இப்போ முறிந்துபட்டு போனது. ஆனால் இந்த நட்புறவை, இந்த செல்வந்தன் இந்த ஊழியன் என்கிறதான இந்த உறவை மீண்டுமாக கட்ட வேண்டும் என்று சொல்லி பவுல் பிரயாசப்படுகிறார். இந்த பவுல் என்ன செய்கிறார், சிறையிலே ஒனேசிமுவுக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நீ செய்வது தவறு என்று சொல்லி ஆண்டவருடைய அன்பை அவர் புகட்டுகிறார். இப்போ ஆண்டவருடைய அன்பால் நிரப்பப்பட்டதான இந்த ஒனேசிமு பவுலுடைய உறவில் மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பவுலுடைய இருதயம் மிகவும் வியாகுலப்படுகிறது, மிகவும் கலங்குகிறது. இந்த கலக்கத்தை மாற்றும்படியாக என்னுடைய இருதயத்தை நீர் இளைப்பார பண்ணும் என்று சொல்லி பவுல் பிலேமோனிடத்திலே கேட்பதை பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம எல்லாருக்கும் புரிந்திருக்கோம். ஒருவேளை நம்முடைய இருதயம் ஏதாவது கலங்கலாம். அப்போ நம்ம யோசிப்போம், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நம்ம யோசிப்போம். அதே போல தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்ம பார்ப்போம், ஆனால் ரோட்டில் எத்தனையோ பேர் அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை உணவு கூட கிடைக்காம அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய இருதயங்கள், ஒருவேளை நம்ம உணவு வாங்கி கொடுக்கும்போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும். இன்றைக்கி நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அவருடைய துன்பங்களில் நாம் பகிர்ந்து கொள்ளும்போது அவருடைய அந்த துன்பங்கள் லெகுவாய் மாறும். இதெல்லாம் எப்படி செய்ய வேண்டும்? ஆண்டவருக்குள்ளாக நாம் செய்ய வேண்டும். நாம் தனியாக இது செய்ய முடியுமா என்று சொன்னால் அது நிச்சயமாய் முடியாது. இன்றைக்கி நம்முடைய பங்கு எப்படியாக இருக்கிறது? மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதில் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? நம்ம சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை எனக்கு என்ன என்று சொல்லி நான் இருந்து கொண்டிருக்கிறேன்னா, ஆத்துமாக்களை குறித்ததான ஒரு பாரம், ஆத்துமாக்கள் படுகிறதான துன்பங்களை குறித்ததான ஒரு பாரம் நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஊழியக்காரர்களை நாம் யோசித்து பார்ப்போம். ஊழியக்காரர்களுடைய துயரத்தில் நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? சிந்தித்து பாருங்க. உங்களுடைய ஊருக்கு என்று சொல்லி, உங்களுடைய திருச்சபைக்கு என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊழியக்காரர்கள் மேல நீங்க சிந்தை வைத்திருக்கிறீர்களா? அவருடைய இருதயத்தை நீங்கள் இளைப்பார பண்ணுகிறீங்களா? சிந்தித்து பாருங்க. அவங்களுடைய ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம நாமே ஒரு கேள்வி எழுப்பிக்கொள்வோம். பிலேமோன் இந்த பவுலுடைய இருதயத்தை முன்பதாக இளைப்பார பண்ணினார். ஊழியன் என்று சொல்லி அவர் பிலேமோன் செல்வந்தன் என்று சொல்லி கூட பாராமல் இந்த பவுலாகி இந்த ஊழியனுக்கு அவர் உதவி செய்தார். ஏன்? ஆண்டவருடைய அன்பு இந்த பிலேமோனிடத்தில் இருந்தது. இன்னைக்கு நம்மிடத்தில் அந்த அன்பு இருக்குமானால் நாமும் கூட மற்றவருடைய இருதயங்களை இளைப்பார பண்ணுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். நாம் வாசித்த இந்த வசனத்தின்படியாக இருதயங்களை இளைப்பார பண்ணுகிறதான ஒரு பண்பு ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுப்பாராக. அதன் மூலமாய் அநேக ஆத்துமாக்களை எழுந்து கட்டுகிறவர்களாய் நாம் செயல்படுவோம். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் அருளுவாராக. அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் இந்த பரலோக பிதாவே, அப்பா உம்மை நோக்கி பார்க்க கர்த்தர் நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளில் கூட இருதயங்களை இளைப்பார பண்ணுகிற இந்த பிலேமோனை குறித்து நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்தோம். அப்பா, இதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்களும் இதை கடைபிடிக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை நாங்கள் ஒரு நிமிடம் கூட நாங்கள் வீணாய் செலவழிக்காதபடிக்கு ஆண்டவரே சப்பா மற்றவருடைய குறித்த ஒரு பாரத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கே துதிக்கான மகிமையை எடுக்கிறோம். மீட்பராமேஸ்வரங்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.